एकोनविंशः पाठः पुष्पगुच्छः भृङ्गः मकरन्तः अलम् அதெல்லாம் இந்த லெசன்ல நம்ம புதுசா வரக்கூடிய வேர்ட்ஸ். அத்ர ஏகः புஷ்பகுச்சோ வர்த்ததே, இங்கு ஒரு புஷ்பகுச்சம், ஒரு ஃப்ளவர் பஞ்ச் இருக்கிறது. அயம் ரமணீயः புஷ்பகுச்சः, இது ரொம்ப அழகான ரமணீயமான புஷ்பகுச்சம். அயம் ரூபேன நேத்திரம் கந்தேன திராணம் ச ஆனந்தயதி, இந்த புஷ்பகுச்சம் அதனுடைய ரூபத்தினால நம்ம கண்களுக்கும் அதனுடைய வாசனையினால் நம்ம மூக்குக்கும் ஆனந்தத்தை தருகிறது. பஷ்ய பாரு, தஸ்மின் ஏகோ பிருங்கஹ திஷ்டதி, அதில், தஸ்மின்னா அதில், சகவுடைய சப்தமி விபக்தி தஸ்மின், அதில் ஏகோ பிருங்கஹ திஷ்டதி, ஒரு வண்டு அமர்ந்திருக்கிறது. ச புஷ்பேபியக மகரந்தம் பிபத்தி, அது புஷ்பத்திலிருந்து மகரந்தத்தை குடிக்கிறது. தஸ்மாத் பிருங்கஸ்ய மதுபக இத்யபி நாம, அதனால பிருங்க இந்த வண்டுக்கு மதுபக, மதுவை குடிக்கிறதுனால மதுபக, இதி அப்பி நாமக என்று கூட இன்னொரு பெயர் இருக்கிறது. பிருங்காக மகரந்தம் பிபந்தக மதுரம் குஜந்தி, மகரந்தத்தை குடித்துவிட்டு இனிமையாக குஜந்தினா ரீங்காரம் இடுகின்றன. தே புஷ்பாத் புஷ்பம் சலந்தக விஹரந்தி, அவைகள் தே புஷ்பாத் புஷ்பம், ஒரு புஷ்பத்திலிருந்து இன்னொரு புஷ்பத்துக்கு சலந்தக சென்று கொண்டே விஹரந்தி அலைகின்றன. பிருங்காணாம் வர்ணக நீலக, இந்த வண்டுகளுடைய நிறம் நீல நிறம். தேஷாம் பாசுரௌ த்வௌ பக்ஷௌ வித்யேதே, தேஷாம் அவைகளுக்கு, பாசுரௌ த்வௌ பக்ஷௌ, பாசுரம்னா ஷைனிங்கான இரண்டு விங்ஸ், பக்ஷௌ வித்யேதே இருக்கின்றன. தேஷாம் முகே ஸ்மஸ்ருணக ஸ்தானே ரேஃபதுல்யே த்வே ரோமாணி ஸ்தக, தேஷாம் முகே அவைகளுடைய முகத்தில், முகம்னா முகத்துக்கும் முகம் தான் பேரு, வாய்க்கும் முகம் தான் பேரு. தேஷாம் முகே அவைகளுடைய முகத்தில், ஸ்மஸ்ருணக ஸ்தானே, ஸ்மஸ்ருணகன்னா மீச முஷ்டாக், அந்த இடத்துல ரேஃபதுல்யே, ரேஃபானா ரா எழுத்து மாதிரி, த்வே ரோமாணி ரெண்டு முடி இருக்கின்றன. அத்தக தே பஷ்யதாம் ஜனானாம் வினோதம் ஆவகந்தி, அந்த முடி அப்படி இருக்கிறதுனால, ஒரு பெக்கூலியர் ஷேப்ல இருக்கிறதுனால, தே அவைகள் பஷ்யதாம் ஜனானாம் பார்க்கின்ற ஜனங்களுக்கு, வினோதம் ஆவகந்தி அவளுக்கு அதை பார்த்து ஒரு வினோதமா, ஒரு ஏதோ நம்ம என்ன சொல்றது, ஒரு மேஜிக் பாக்குற மாதிரி இருக்கு, அவளுக்கு ஒரு ரேர் ஸ்பெக்டக்கிள். பிருங்காணாம் சமீபம் மா கச்ச, வண்டுகள் அருகில் செல்லாதே. தே ஸ்வாம் தசேயுஹு, அவைகள் உங்களை கடித்துவிடும். அலம் தவ குதூகலேன, அதை பார்த்து இப்படி குதூகலம் அடையிறல்ல, அதுல இருந்து அப்படி ரொம்ப ஓவரா எக்ஸைட்டட் ஆகி கிட்ட கிட்ட போயிடாது. அலம்னா மாஸ்து, ஸ்டாப், இப்படி ரொம்ப எக்ஸைட் ஆகிறத நிறுத்து. ஆகச்ச கிரகம் கச்சாவக, வா வீட்டுக்கு போகலாம். இதுல சந்தி அப்படின்னு பார்த்தோம்னா ஏகக புஷ்ப குச்சக, ஓவர்ற இடமெல்லாம் விசர்ஜனம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன், அது ஒண்ணு இருக்கு. அப்புறம் ஏகோ பிருங்கக, ஃபோர்த் லைன்ல ஏகக பிருங்ககான்னு பிரிச்சுக்கணும். ஒரு அப்புறம் வேற எங்க இருக்கு, பாசுரவ் அதெல்லாம் இருக்கு, அப்படியேதான் இருக்கு. ஏகத்துல்யே வினோதமான, ஓகே. சோ ஓ வர்ற இடமெல்லாம் நம்ம விசர்க்கமா பிரிச்சுக்கணும், அது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொன்னு சத்ரு பிரத்யம்னு ஒண்ணு பார்த்தோம், அதாவது செய்யற வேலையை அவளுக்கு அட்ஜெக்டிவா சொன்னா ரெண்டு விதத்துல சத்ரு பிரத்யம் யூஸ் ஆகும். ஒண்ணு, இப்ப உயரமான பையன் அப்படின்னா அந்த உயரமானங்கிறது பையனுக்கு அட்ஜெக்டிவ். அப்படி உயரமான, அழகான,
குள்ளமான குண்டான அப்படிலாம் அந்த மாதிரி ஒரு கேரக்டரை வச்சு ஒரு பையனை ஐடென்டிஃபை பண்ணலாம். அப்படி இல்லாம அவன் செய்யற வேலைய பூப்பறிச்சுன்னு இருக்கிற பையன், ஓடின்னு இருக்கிற பையன், சோ வேலைய அவனுக்கு அட்ஜெக்டிவா யூஸ் பண்ணினா அந்த இடத்துல நம்ம சத்ரு பிரத்யம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப இங்க சொல்லிட்டு புஷ்பாத்து புஷ்பம் சலந்தக, புஷ்பத்துல இருந்து புஷ்பத்துக்கு போயிண்டே, சோ ஒரு வேலையை செஞ்சுட்டே பாடிண்டே குளிக்கிறான், சாப்பிட்டுண்டே டிவி பாக்குறான் அப்படின்னும் போது அந்த சத்ரு பிரத்யம் யூஸ் பண்ணுவோம். சோ அது வரும்போது நான் இன்னொரு இடத்துலயும் சொல்றேன். இது மாதிரி பிபந்தக, மகரந்தம் பிபந்தக மதுரம், மகரந்தத்தை குடித்து கொண்டே மதுரமாக பாடுகின்றன. சோ ஒரு வேலையை செஞ்சுட்டே இன்னொரு வேலையை செய்யறது, அந்த பிபந்தக சலந்தக அதெல்லாம் சத்ரு பிரத்யம். சிங்குலரா இருந்தா இன்னுன்னு வந்திருக்கும், பட்டன் பிபன்னு, இது பகுவச்சனமா இருக்கிறதுனால தகன்னு வந்திருக்கு. சோ ரெண்டு விஷயம் இருக்கு, சந்தி விசர்கசிய உகாரம் ஒண்ணு, சத்ரு பிரத்யம் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும். क्वेश्चन आंसर्स நம்ம போலாம். அயம் கீதிருஷக புஷ்பகுச்சக, இது என்ன மாதிரி புஷ்பகுச்சம்? அயம் ரமணீயக புஷ்பகுச்சக, டைரக்ட் ஆன்சர் இருக்கு. அய கேன கிம் ஆனந்தயதி, இது கேன எதனால், எதனை ஆனந்தமடைய செய்கிறது? ரெண்டு பதில் இருக்கு. அயம் ரூபேன நேத்திரம் கந்தேன கிராணம் ச ஆனந்தயதி, அதனுடைய உருவத்தினால நம்மளுடைய கண்களையும் மனத்தினால நம்மளுடைய நாசியையும் மகிழ்விக்கிறது. பிருங்கக கிம் கரோதி, அந்த வண்டு என்ன செய்கிறது? பிருங்கக புஷ்பேபியக மகரந்தம் பிபதி, புஷ்பேபியக புஷ்பத்தில் இருந்து, சரியா? பஞ்சமி பகுவச்சனம், புஷ்பேபியக மகரந்தம் பிபதி. கே கிம் குர்வந்தக மதுரம் குஜ்ஜந்தி, எவைகள் என்ன செய்து கொண்டே இனிமையாக பாடுகின்றன? டைரக்ட் ஆன்சர் அப்படியே இருக்கு. பிருங்காஹா மகரந்தம் பிபந்தக, மகரந்தத்தை குடித்துக் கொண்டே மதுரம் குஜ்ஜந்தி. தே கதம் விஹரந்தி, எப்படி அலைகிறதுன்னு கேக்குறா, அதுவும் நேரா இருக்கு. தே புஷ்பாத்து புஷ்பம் சலந்தக விஹரந்தி, புஷ்பத்திலிருந்து இன்னொரு புஷ்பத்துக்கு போயிண்டே அலைகின்றன. பிருங்காணாம் வர்ணக கீதிருஷக, வண்டுகளுடைய வர்ணம் கலர் என்ன மாதிரி? நீலகன்னு கொடுத்திருக்கா. பிருங்காணாம் வர்ணக நீலக, டைரக்ட் ஆன்சர். தேஷாம் கீதிருஷௌ பக்ஷௌ வித்யேதே, அவைகளுக்கு என்ன மாதிரியான இறக்கைகள் இருக்கின்றன? அதுவும் டைரக்ட் ஆன்சர். தேஷாம் பாசுரௌ துவௌ பக்ஷௌ வித்யேதே, கீதிருஷவுக்கு மட்டும் பதிலா பாசுரவ். பாசுரவ்னா ஷைனிங் ஆன, பளபளப்பான. தேஷாம் முகே கஸ்ய ஸ்தானே கேஸ்தக, அவைகளின் முகத்தில் எந்த இடத்தில், கஸ்யஸ்தானே எந்த இடத்தில், கேஸ்தக எது இருக்கின்றது? நேர ஆன்சர் இருக்கு. தேஷாம் முகே ஸ்மஸ்ருணக ஸ்தானே ரேஃபதுல்யே த்வே ரோமாணி ஸ்தக, ரா எழுத்து மாதிரி ரெண்டு ரோமங்கள் முடி இருக்கிறது. கே கேஷாம் வினோதம் ஆவகந்தி, எவைகள் யாருக்கு ஆச்சரியத்தை அளிக்கின்றன? வினோதம் ஆவகந்தின்னா ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கிறது. யாரு? பிருங்காஹா, கே இடத்துல பிருங்காஹா. கேஷாமுக்கு பஷ்யதாம் ஜனானாம், பார்க்கின்ற ஜனங்களுக்கு. வினோதம் ஆவகந்தி, கேக்கு பதிலா பிருங்காஹா. தேன் இருக்கு புத்தகத்துல, தேனா ரொம்ப அவ்வளவு அப்ராப்ரியேட்டா இருக்காது. தேனா இது அவைகள், அவைகள்னா யார குறிக்கிறது? பிருங்காஹா, வண்டுகள். கேஷாமுக்கு பதிலா பஷ்யதாம் ஜனானாம், வினோதம் ஆவகந்தி. பிருங்காணம் சமீபம் கதான் அஸ்மான் தே கிம் குர்யுஹு, பிருங்காணம் சமீபம்
வண்டுகளுக்கு அருகில் கதான் அஸ்மான் செல்கின்ற நம்மை தே அவை கிம் குர்யுஹு என்ன செய்யும் நேரா இருக்கு தே ஸ்வாம் தஷேயுஹு அவை உன்னை கடித்து விடும் தஷேயுஹு கடிக்கவும் நிச்சயமா சொல்ல மாட்டோம் கடித்து விடலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம் சோ எல்லாத்துக்குமே ஆன்சர் டைரக்டா இருக்கு அடுத்து fill in the blanks using the forms of 3 and chatura shabda so 3 4 அதை யூஸ் பண்ணி இந்த fill ups fill பண்ண சொல்றா இது நம்ம பண்றதுக்கு முன்னாடி 17th lesson நினைக்கிறேன் ஒரு glance book திருப்பி அந்த நான் சொன்னேன் இல்லையா நம்பர்ஸ் வந்து ஜெண்டருக்கு தகுந்த மாதிரி மாறும்னு 4 வரைக்கும் அது மட்டும் ஒரு glance பார்த்துக்கலாம் நானே பண்றேன்னு பார்க்கலாம் 17th lesson I think okay एकः एका एकं द्वौ द्वे द्वे त्रयः तिस्रः त्रीणि चत्वारः चतस्रः चत्वारि இப்ப ஜெண்டர் மாற மாற இந்த 3 and 4 தான் யூஸ் பண்றோம் அது மட்டும் பாத்துக்கலாம் புல்லிங்கம்னா த்ரயः ஸ்திரீலிங்கம்னா திஸ்ரः த்ரீணி நபும்சகலிங்கம் அது மாதிரி 4 பார்க்கலாம் சத்வாரக சதஸ்ரக சத்வாரி இத ரெண்டையும் ஞாபகம் வச்சுட்டு இந்த ஃபில்லப்ஸை நம்மள ஃபில் பண்ண சொல்றான் பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்குன்னு சத்வம் ரஜக தமக இதி டாஷ் குணாஹ சந்தி சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் சொல்லுவோம் இல்லையா சத்துவம் ரஜஸ் தம இதி 3 குணங்கள் இருக்கின்றன சொல்லணும் 3ன்னு சொல்லணும் இந்த 3க்கு நம்ம த்ரயக சொல்லணுமா திஸ்ரக சொல்லணுமா த்ரீணி சொல்லணுமா 3மே 3 தான் இங்க என்ன சொல்லணும் அப்ப பக்கத்துல எதை சொல்றோம் குணாவ சொல்றோம் குணக குணௌ குணாஹா குணகன்றது புல்லிங்க சப்தம் அதனால புல்லிங்கத்துக்கு த்ரயக சத்வம் ரஜக தமக இதி त्रयः गुणाः सन्ति சரியா திஸ்ரஹலாம் போடக்கூடாது त्रयः தான் தசரதஸ்ய டாஷ் பாரியாஹ ஆசன் தசரதஸ்க்கு எத்தனை வைஃப் இருந்தா நமக்கு தெரியும் வாயில வரல 3 வைஃப் இருந்தா அவருக்கு கைகேயி சுமித்ரா ராமனுடைய அம்மா கௌசல்யா ஓகே 3 பேர் வைஃப் இருந்தா 3 பாரியாக ஸ்திரீலிங்கம் சோ தசரதஸ்ய த்ரயக சொல்லக்கூடாது திஸ்ரக பாரியாக ஆசன் 3 வைஃப் இருந்தார்கள் சிவஸ்ய டாஷ் நேத்ராணி வர்த்தந்தே சிவனுக்கு எத்தனை கண்கள் இருக்கின்றன 3 இருக்குன்னு நமக்கு தெரியும் நேத்ராணி நேத்ரம் நேத்ரே நேத்ராணி சோ நபும்சகலிங்கம் அதனால த்ரயः திஸ்ரः த்ரீணி சிவஸ்ய த்ரீணி நேத்ராணி வர்த்தந்தே மிருகாணாம் மிருகங்களுக்கு டாஷ் சரணாக வித்யந்தே ஃபர்ஸ்ட் சா போட்டா ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே அதான் சொல்லிட்டு இருந்தாருல இந்த சரணம் சரணமே கரெக்டா சொல்ல தெரியல எல்லாருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் சா போட்டு சரணம்னு சொன்னா கால் இந்த சத்ருகன் மாதிரி சிவ அதுக்கு மாதிரி ஷா போட்டு சிவாக்கு ஒரு ஷா போட்டுக்கலையா அந்த சரணம் போட்டா சரணாகத்தின்னு அர்த்தம் இந்த ஃபர்ஸ்ட் ஷா போட்டுருந்தா அதுக்கு பேர் பாதம் மிருகாணாம் மிருகங்களுக்கு டாஷ் சரணாகா எத்தனை கால்கள் வித்யந்தே இருக்கின்றது மிருகங்களுக்கு 4 கால் இருக்கு சரணாகா 4ன்னு போது 4க்கு 3 வேர்டு இருக்கு சத்வாரக சதஸ்ரக சத்வாரி இங்க எதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா இந்த சரணாகாவை பார்க்கணும் அது என்னன்னு சரணக சரணௌ சரணாகா சோ சரணாகன்றது புல்லிங்கம் அதனால சத்வாரக மிருகாணாம் சத்வாரக சரணாகா வித்யந்தே சோ ஜெண்டரை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த 3 and 4 அதோடைய ரூபத்தை மாத்தி போட சொல்லியிருக்கு இந்த எக்ஸசைஸ் அஸ்மின் பாட்டே சத்ரு பிரத்யாந்தாக கே சத்ரு பிரத்யம்னா நான் சொன்னேன் ஒரு வேலையை செஞ்சுட்டே இன்னொரு வேலையை செய்யக்கூடிய வேர்ட்ஸ் என்னென்னு கேட்டிருக்கான்
எனக்கு பார்த்த உடனே பிருங்காஹா மகரம் பிபந்தக குடிச்சுண்டே அது ஒண்ணு இருக்கு. சலந்தக புஷ்பாத் புஷ்பம் சலந்தக புஷ்பத்துல இருந்து புஷ்பத்துக்கு போயிண்டே அலைகின்றது. ரெண்டு இருக்கு. பிபந்தக ஒண்ணு, சலந்தக ரெண்டு. பஷ்யதாம் ஜனானாம் பார்த்துட்டு இருக்கிற ஜனங்களை, சோ அது ஒண்ணு மூணாவது. பஷ்யதாம் ஜனானாம் அவ்வளவுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க பாருங்க, வேற ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டே இன்னொரு வேலை செய்யறது, இல்லைன்னா செஞ்சுட்டு இருக்கிற வேலையை வச்சு அவளை ஐடென்டிஃபை பண்றது, இது ரெண்டும் சத்ரு பிரத்யம்னு பேரு. சோ இது மூணு இருக்கு. என்னன்னா பிபந்தக மகரந்தம் பிபந்தக மதுரம் குஜந்தி மகரந்தத்தை குடிச்சுண்டே இனிமையாக பாடுகின்றது ஒண்ணு. புஷ்பாத்து புஷ்பம் சலந்தக விஹரந்தி புஷ்பத்திலேருந்து புஷ்பத்துக்கு போயிண்டே அலைகிறது ரெண்டு. இது ரெண்டும் ஒரு வேலையை செஞ்சுட்டே இன்னொரு வேலையை செய்யுது. பஷ்யதாம் ஜனானாம் அப்படின்னா பார்த்துட்டு இருக்கிற ஜனங்களை, அவன் ஜனங்களைக்கு அந்த பார்த்துட்டு இருக்கிற அப்படிங்கிற வேலையை அட்ஜெக்டிவா சொல்லியிருக்கு. அதனால அதுவும் சத்ரு பிரத்யம். சோ ரெண்டு கேஸ்ல சத்ரு பிரத்யம்னு சொல்லுவோம். ஒரு வேலையை செஞ்சுட்டே இன்னொரு வேலையை செஞ்சா அந்த முதல்ல செய்யற வேலைய சத்ரு பிரத்யத்துல யூஸ் பண்ணுவோம். ஒருத்தருக்கு அட்ஜெக்டிவ் அவ செய்யற வேலையை வச்சு அவளை டிஸ்கிரைப் பண்ணினோம்னா அந்த செஞ்சுட்டு இருக்கிற வேலையையும் நம்ம சத்ரு பிரத்யத்துல சொல்லுவோம். சோ இது மூணு இருக்கு. பர்யாய பதம். பர்யாய பதம்னா சினானிம்ஸ் அப்படின்னு பேரு. இதுல சொன்ன எதெல்லாம் பர்யாய பதம்? பிருங்கக, பிருங்ககனா வண்டு. ஷட் பதக, 6 கால் இருக்கு இல்லையா, அதுக்கு ஷட் பதக. மதுகரக, மது தேனை குடிக்கிறதுனால மதுகரகன்னு சொல்லுவோம். பிரமரக அப்படின்னா அலைஞ்சுட்டே இருக்கும் எப்ப பார்த்து. பிரமத்தினா அலையிறது, அதனால அதுக்கு பிரம்மரகன்னு பேரு. த்விரேஃபக, அது ரெண்டு இருக்கு இல்லையா, ரேஷ் ஷேப்ல ரெண்டு ரோமம் இருக்கு இல்லையா, த்விரேஃபக. மதுபக, மதுபகனா மதுவை குடிக்கிறது, மதுகரகனா மதுவை எடுத்துட்டு போறது. அதனால இதுக்கு இதெல்லாம் அதற்கு ஈக்குவல் பர்யாய சப்தாக. சோ இதெல்லாம் கொடுத்துருக்கு. சினானிம்ஸ்லாமும் லெசன்ல இருக்க டஃப்பான வேர்ட்ஸுக்கு மீனிங்ஸ் கொடுத்துருக்கு. சோ நம்ம ஏகோன விம்சதிஹி பாடக ஃபுல்லா முடிஞ்சிருக்கு. அடுத்த லெசன் போறோம், விம்சக பாடக. படத்தை பார்த்தா தெரியுது, வருஷா காலக கரெக்டா நம்ம டயத்துக்கு தகுந்த பாடமா தான் இருக்கு. மழைக்காலம். பரம், பரம்னா அலோன், அவன் மட்டும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதான் பரம். கதம், கதம்னா எப்படி. பவதி கதமஸ்தி அப்படின்னு கேட்டா நீ எப்படி இருக்கிறாய். போஜனம் கதமஸ்தி, சாப்பாடு எப்படி இருந்தது. நேத்திக்கு அனுப்பின நம்ம கிறிஸ் எப்படி இருந்தது, அது கதம்னா எப்படி. பிரதி, பிரதினா வாழ்டம். அகம் பவந்தம் பிரதி நிவேதையாமி, உங்களிடம் வேண்டிக் கொள்கிறேன். அப்புறம் என்ன சொல்ல, அவன் கிட்ட கொடுத்த ராமஸ்ய பிரதி ஏத்தத்து ததாது, அவனிடம் இதை கொடு. பிரதி. ஆத்தபக, ஆத்தபகன வெயில். மரமெல்லாம் ஆத்தபத்துல நிக்கிறது. நல்ல ஒரு பரோபகாரத்துக்கு இந்த மரங்களை தான் எக்ஸாம்பிள் சொல்லுவா. பரோபகாரம்னா என்னன்னா, நமக்கு சௌரியம் இருக்கும்போது அடுத்த வாழ்க்கை ஒத்தாசப்படுறது பரோபகாரம் இல்லைன்னு சொல்லுவோம் நம்ம சுபாஷிதத்துல. நமக்கு கஷ்டம் இருந்தா கூட அடுத்த வாழ்க்கை ஒத்தாசை பண்றதுக்கு பேர் தான் பரோபகாரம். எப்படி இந்த சந்தன தரு சேத்தே அபி, அதை நம்ம தேய்ச்சா கூட அது அழிஞ்சு போறது நம்ம தேய்ச்சோம்னா சந்தன மரத்தை, அதனால அப்ப கூட சௌரபம், அதாவது வாசனையை கொடுக்கறது அடுத்த வாழ்க்கை. அது மாதிரி இந்த விருட்சகா சாயாம் அந்நிய குர்வந்தி திஷ்டந்தி ஸ்வயம் ஆத்தபே, நிழல அடுத்த வாழ்க்கை கொடுக்கறது, ஆனா தானே ஆத்தப்பம், ஆத்தப்பம்னா வெயில்ல நிக்கிறதுன்னு சொல்லுவான். தான் வெயில்ல நின்னாலும் சாயாம் அந்நிய குர்வந்தி, நிழல அடுத்த வாழ்க்கை கொடுக்கறது. சோ ஆத்தபகன்னா வெயில். சத்திரம், சத்திரம்னா எல்லாருக்கும் தெரியும், பூஜையில சொல்லுவோம் சத்திரம் கூட. இதானிம் வர்ஷா காலக, இப்ப
இப்ப அது மழை காலம். பஷ்ய பாரு, ஆகாசம் மேகைஹி சஞ்சன்னம், மேகங்களால சூழப்பட்டிருக்கிறது. சர்வத்திர விருஷ்டேஹே தாராஹா பதந்தி, மழையினுடைய அந்த ஷவர்ஸ், தாராகான்னு தாரன்னு சொல்ற ஜலதார அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த தாராகா அப்படியே லைனா விழருது, மழை துளிகள் கீழே விழருது. பதந்தி ஜனாஹா ஸ்வீயானி கர்மாணி தியக்த்வா, ஸ்வீயானினா ஸ்வயம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவங்களுடைய கர்மாணி வேலைகளை எல்லாம் தியக்த்வா, யஜதினா விடுறது, தியக்த்வானா விட்டுட்டு, கிரகம் கதாஹா வீட்டுக்கு போயிட்டாங்க. மழை பெஞ்சதுனால அவ வேலையை விட்டுட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயாச்சு. பக்ஷினக சைத்தியேன பீடிதாகா, சைத்தியம்னா குளிர், கோல்டு பிடிச்சா சைத்தியம் முடிச்சு விடுறதான்னு சொல்லுவா மலையாளத்துல கூட. சைத்தியம்னா குளிர், கோல்டுனால பீடிதாகா, அதனால கஷ்டப்பட்டுண்டு. அகே நீங்க சத்ருபத்தியம் பீடிதாகா, கஷ்டப்பட்டுண்டே விருக்ஷாணாம் சாகாசு திஷ்டந்தி, குளிர்ல கஷ்டப்பட்டுண்டே மரத்தினுடைய கிளைகளில உட்காண்டிருக்கு. கிருஷிவலாகா, கிருஷிவலாகனா விவசாயிகள், பரம் அலோன் அவ மட்டுமே, க்ஷேத்ராணி கர்ஷந்தி அவ மட்டும் நிலங்களை உழுகிறார்கள். கர்ஷனம் பண்றதுன்னா உழறாங்க. கிருஷின்னா எல்லாருக்குமே தெரியும், நிறைய கிருஷிங்கிறது விவசாயி. தே கஷ்டேஷு க்ஷேத்ரேஷு தானியானி வபந்தி, அவர்கள் கஷ்டப்பட்டு வயல்களில் தானியங்களை வபந்தினா தெரிக்கிறது, என்ன சொல்றது, நம்ம விளைய வைக்கிறார், தானியங்களை தூங்குகிறார்களா. வபந்தி வர்ஷா காலே கூப்பாகா, கூப்பாகனா கிணறுகள், மழை நாட்கள்ல கிணறுகள், சராம்சி சர அப்படின்னா சரஸ் அப்படின்னா குளம், கூப்பம்னா கிணறு, சரஸ்னா குளம். சரசிஜா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சரசிஜானா குளத்துல, பங்கஜா அப்படின்னா பங்கனா மண்ணுல இருந்து சேத்துல இருந்து முளைத்தவள், பங்கஜா சரசிஜான்னு சொல்றோம், குளத்தில் இருந்து வந்தவா அப்படின்னு சொல்றது சரசிஜா. சரஸ்னா குளம், குளங்கள், கிணறுகள், குளங்கள். அவைகள்லாம் ஜலேன பூர்ணானி பவந்தி, பூர்ணானின்னு இருக்கு, இருக்கணும் பூர்ணானி, புக்ல கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். பூர்ணானி ஜலங்களால் நிரம்பி இருக்கின்றன. வருஷா காலத்துல கூப்பாகா கிணறுகளும் குளங்களும் ஜலத்தினால் நிரம்பி இருக்கின்றன. நத்யோபி, இந்த ஆ வந்திருக்கு, ஆ வர்க்கீய சின்னம் படிச்சோம், ஓ வந்திருக்கு நத்யோன்னு, நத்யக அபி, நத்யகனா நதிகளும் கூட, கூலானி பஞ்சயந்தியக பிரவஹந்தி, கூலானினா கரைகள், கரைகளை எல்லாம் உடைச்சுண்டு, மஞ்சயந்தியக அதையெல்லாம் மீறிண்டு, பிரவஹந்தி ஓடுறது வேகமா. பூமௌ சர்வத்ர திருணானி உற்பத்தியந்தே, பூமௌ பூமியில எல்லா இடத்திலையும், திருணாணி திருணம்னா புல், கிரீன் அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த இடத்துல, உற்பத்தியந்தே உற்பத்தி ஆகின்றன. விருக்ஷா லதாஷ்ச பல்லவிதாக பவந்தி, மரங்கள் கொடிகள் எல்லாம் பல்லவிதா, நிறைய இலை கொடி பிரான்சஸ் எல்லாம் நல்லா வருது. துவம் குத்ர பிரஸ்திதஹ, நீ எங்க பிரஸ்தானம் பண்ணிட்ட, பிரஸ்தானம்னா கிளம்புறது, பிரஸ்திதகனா கிளம்பிட்ட, பிரஸ்தானம்னு சொல்லுவோம் இல்லையா, எங்க பிரஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு. அகம் ஆப்பணம் பிரதி பிரஸ்திதக, நான் கடையை நோக்கி போகிறேன், பிரதி கடைக்கு பிரஸ்தானம் பண்றேன். விருஷ்டிஹி கலு பததி கதம் கமிஷ்யசி, மழை என்ன விழுந்துட்டு இருக்கு, நீ எப்படி போவ. விருஷ்டிஹி கலு பததி,
கலுன்னா இல்லையா, மழை பெய்யறது பத்ததி இல்லையா, விருஷ்டி பத்ததி கலு, மழை விழறது இல்லையா. கதம் கமிஷ்யசி எப்படி போவே. மம ஹஸ்தே சத்ரம் வர்த்ததே, என் கையில கொடை இருக்கு. சத்ரம் ஜனான் ஆதபாத் விருஷ்டேச்ச ரக்ஷதி. சத்ரம் இந்த கொடை ஜனான் ஜனங்களை, ஆதபாத் வெயிலில் இருந்து, பஞ்சமி விருஷ்டேச்ச மழையிலிருந்தும், ரக்ஷதி காப்பாற்றுகிறது. அதக அதனால, சத்ரஸ்ய ஆதபத்ரம் வர்ஷத்ரம் இது நாம, அதனால சத்திரத்துக்கு வேற பேர் இருக்கு, ஆதபத்ரம். ஆதபத்ரம்னா வெயில இருந்து காப்பாத்துறது. வருஷத்ரம் வருஷாத்து திராயத்தி இது வருஷத்ரம், மழையிலிருந்து திராயத்தினா காப்பாத்துறது. அதனால நம்மள அதுக்கு அந்த பேர் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். So one more time I will read the lesson. வருஷா காலக பரம் கதம், பரம்னா அலோன், கதம்னா ஹவு, பிரதி டுவர்ட்ஸ், ஆதபக வெயில், சத்ரம் அம்பல்லா. இதானிம் வருஷா காலக பஷ்ய ஆகாசம் மேகைஹி சஞ்சன்னம் சர்வத்ர விருஷ்டேஹே தாராக பதந்தி, எல்லா இடத்திலையும் மழை துளிகள் விழுகின்றன. ஜனாஹா ஸ்வீயானி கர்மாணி தியக்த்வா கிருஹம் கதாஹா, ஜனங்கள் அவங்கவுங்க காரியத்தை விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. பக்ஷினக சைத்யேன பீடிதாக விருக்ஷாணாம் சாக்காசு திஷ்டந்தி, பட்சிகள் எல்லாம் குளிர்ல நடுங்கின்றே மரங்களினுடைய கிளைகளில் அமர்ந்திருக்கின்றன. கிருஷிவலாகா பரம் க்ஷேத்ராணி கர்ஷந்தி, விவசாயிகள் மட்டுமே நெல்களை உழுகின்றார்கள். தே கஷ்டேஷு சேத்ரேஷு தானியானி வபந்தி, கஷ்டப்பட்டு வயல் இடங்களில் நிலங்களில் எல்லாம் தானியங்களை விதைக்கிறார்கள். வபந்தி விதைக்கிறது. வருஷா காலே கூப்பாக சராம்சி ச ஜலேன பூர்ணானி பவந்தி, மழைக்காலத்தில் கிணறுகளும் குளங்களும் ஜலத்தினால் நிரம்பி இருக்கின்றன. நத்யோபி கூலானி வஞ்சந்தியக, நதிகளும் கரைகளை மீறிண்டு உடைச்சிண்டு பிரவகந்தி ஓடுகின்றது. பூமௌ சர்வத்ர திருணாணி உற்பத்தியந்தே, பூமியில் எல்லா இடத்திலும் புற்கள் முளைக்கின்றன. விருக்ஷா லதாஷ பல்லவிதாக பவந்தி, மரங்களும் கொடிகளும் இலைகளும் கிளைகளும் நிரம்பியதாக இருக்கிறது. குத்திர பிரஸ்திதக, நீ எங்க கிளம்பி விட்டாய்? அகம் ஆப்பணம் பிரதி பிரஸ்திதக, நான் கடையை நோக்கி கிளம்பி போகின்றேன். விருஷ்டிஹி கலு பததி கதம் கமிஷ்யசி, மழை லோ பெய்யறது, எப்படி போவாய்? மம ஹஸ்தே சத்ரம் வர்த்ததே, என்னுடைய கையில குடை இருக்கிறது. சத்ரம் ஜனான் ஆதபாத் விருஷ்டேச்ச ரக்ஷதி, குடை ஜனங்களை வெயிலில் இருந்தும் மழையில் இருந்தும் காக்கிறது. அதக சத்ரஸ்ய ஆதபத்ரம் வர்ஷத்ரம் இது நாம, அதனால குடைக்கு ஆதபத்ரம் வர்ஷத்ரம்ன்ற பேர் இருக்கு. பிரஷ்னா ஜனாஹா கிம் கிருத்வா குத்ர கதாஹா, ஜனங்க என்ன பண்ணிட்டு எங்க போறா? ஏரா இருக்குது. ஜனாஹா ஸ்வீயானி கர்மாணி தியக்த்வா கிருஹம் கதாஹா. பக்ஷினக சைத்யேன பீடிதாக குத்ர திஷ்டந்தி, பட்சிகள்லாம் குளிர்ல நடுங்கிண்டே எங்க உட்காண்டிருக்கு? சரி, பக்ஷினக சைத்யேன பீடிதாக விருக்ஷாணாம் ஷாக்காசு திஷ்டந்தி, மரங்களினுடைய கிளைகளில், ஷாக்கான கிளை. கே சேத்ராணி கர்ஷந்தி, யாரு சேத்திரங்களை எல்லாம் கர்ஷனம் பண்றா? கிருஷிவலாக சேத்ராணி கர்ஷந்தி. குத்திர தானியானி வபந்தி, எங்க தானியங்களை விதைக்கிறார்கள்?
சேத்ரேஷு தானியானி வபந்தி. அங்க கிருஷ்டேஷு சேத்ரேஷு, சாரி நான் முன்னாடி கஷ்டேஷுன்னு படிச்சுட்டேன், கிருஷ்டேஷு சாரி உழுத இடங்களில், கிருஷ்டேஷு சேத்ரேஷு புக்ல தப்பா இருந்து கரெக்டா தான் இருக்கு. கிருஷ்டேஷு உழுத இடங்களில் தானியங்களை வபந்தி விதைக்கிறார்கள். கஸ்மின் காலே காணி ஜலேன பூர்ணானி பவந்தி, எந்த காலத்துல எவைகள் ஜலத்தினால் நிரம்பி இருக்கும். வர்ஷா காலே கூப்பாக தராம்சீச்ச ஜலேன பூர்ணானி பவந்தி. அதுக்கும் டைரக்டா ஆன்சர் இருக்கு. கஸ்மின் காலேக்கு பதிலா வர்ஷா காலே, காணிக்கு பதிலா கூப்பாக சராம்சி. நத்யக கதம் பிரவகந்தி, நதிகள் எப்படி ஓடுகின்றன. நத்யோபி கூலானி வஞ்சயந்தியக பிரவகந்தி. கரைகளை எல்லாம் இடிச்சுண்டு தள்ளிண்டு வேகமா ஓடுறது, கரையை உடைச்சுண்டு போறதுன்னு சொல்ற. குத்திர திருநான் உற்பத்தியந்தே, எங்க திருணங்கள், திருணம்னா புல்கள் முளைக்கின்றன. சர்வத்ரன்னு இருக்கு புத்தகத்துல, சர்வத்ர குத்திரக்கு பதிலா சர்வத்ர, சர்வத்ர பூமௌ சர்வத்ர சர்வத்ர திருணாணி உற்பத்தியந்தே. கே பல்லவிதா பவந்தி, பல்லவிதானா நல்லா முளை விட்டுண்டு இருக்கிறது, எவைகள் நல்லா முளைச்சுண்டு நல்லா செழிப்பா இருக்கிறதுன்னு கேக்குறா. விருக்ஷா லதாஷ பல்லவிதாக பவந்தி, நல்லா செழிப்பா முளை விட்டுண்டு நல்லா இதா இருக்கு. சத்ரம் ஜனான் காவ்யாம் ரக்ஷதி, குடை ஜனங்களை யார்கிட்டேந்து காப்பாத்துறது. சத்ரம் ஜனான் ஆதபாத் விருஷ்டேச்ச ரக்ஷதி, ரெண்டுல இருந்தும் காப்பாத்துறது. ஆத்தபாத்னா வெயிலில் இருந்து, விருஷ்டேச்ச மழையிலிருந்தும். சத்ரஸ்ய நாமாந்தரே கே, சத்திரத்துக்கு வேற என்னென்ன பேருன்னு கேக்குறான். சத்திரம், ஆத்தபத்திரம், வருஷத்திரம். ஆத்தபத்திரம் வருஷத்திரம் மட்டும் சொல்லுவாங்க, அவங்க சத்திரம் அவாளே கொடுத்துட்டான். சோ இது கொஸ்டின் ஆன்சர் வரைக்கும் இருக்கட்டும். அடுத்தது விதிலிங்கம்னு ஒரு லிங்கம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கா, நான் நெக்ஸ்ட் கிளாஸ் சொல்றேன். இப்ப நான்